போற ரெசிபி சப்பாத்திக்கு யூஷுவலா தக்காளி தொக்கு குருமான்னு செய்யாம ஒரு டிஃப்ரெண்டா நார்த் இந்தியன் ஸ்டைல்ல காலிஃப்ளவர் அண்ட் பட்டாணி போட்ட ஒரு கிரேவி தான் இப்ப பார்க்க போறோம். அது செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்: எண்ணெய் 4 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், 4 பெரிய வெங்காயம், 10 பல் நறுக்கிய பூண்டு, 2 இன்ச் நறுக்கிய இஞ்சி, 2 நறுக்கிய பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸ் தக்காளி சாறு, காலிஃப்ளவர் 200 கிராம், உருளைக்கிழங்கு 150 கிராம், பட்டாணி 100 கிராம், குடமிளகாய் 50 கிராம், ஒரு கட்டு கொத்தமல்லி, 3 டேபிள் ஸ்பூன் தயிர், கடலை மாவு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 2 டீஸ்பூன், தண்ணி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த சைட் டிஷ் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ நம்ம கடாயை அடுப்புல வச்சுட்டு கடாய் நல்லா சூடாயிட்டோம்னா அதுல எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டோம்னா அதுல சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சோன்னா சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க 4 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி வெங்காயம் இது மாதிரி நல்லா வெந்தோன்னு 10 பல்லு நறுக்கி வச்சிருக்க பூண்டை ஆட் பண்ணலாம். கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டோன்னு கட் பண்ணி வச்சிருக்க 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி காம்பை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு அரோமாக்காக நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சு சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசம் போற வரைக்கும் கலந்து விட்டு கொதிக்க விடலாம். இப்போ தக்காளியோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி, நம்ம வீட்லயே வறுத்து அரைச்ச மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ அது கூட தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட தயிர் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விடலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ சுடு தண்ணியில போட்டு வச்சிருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். மசாலாவோட காலிஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒண்ணா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் கொஞ்சமா.
இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நீட்டமா கட் பண்ணி வச்சிருக்க குடமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவியை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடலாம். மசாலா எல்லாமே காய்கறிக்குள்ள இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ கலந்து விட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொதி வந்திருக்குது. இந்த சமயத்தில் நம்ம 1 டீஸ்பூன் கடலை மாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா கலந்து விடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. காய்கள்லாம் வெந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலி நம்மளோட நார்த் இந்தியன் ஸ்டைல் காலிஃப்ளவர் பட்டாணி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி ஆர் ஃபுல்காக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.